இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அக்கா, அவரோட நெத்தியை பாருங்க. சித்தப்பா, சித்தப்பா கையெடுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. கையெடுங்க சித்தப்பா. எனக்கு கையெடுங்க. எடுங்க எடுங்க. ஐயோ, சித்தப்பா என்னாச்சுன்னு சொல்லுங்க. ஒண்ணு இல்லம்மா. பாத்ரூம் கதவுல இடிச்சுக்கிட்டேன். அதான் இப்படி செவந்திருக்கு. இல்ல, பார்த்தா கதவுல இடிச்ச மாதிரி தெரியலையே. வேற என்னமோ நடந்திருக்கு. உண்மையை சொல்லுங்க. அப்பா, என்னப்பா ஆச்சு சொல்லுங்கப்பா. உண்மையாவே நான் கதவுல தான் இடிச்சுக்கிட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சித்தப்பா, ஏன் நீங்க பொய் சொல்றீங்க? என்கிட்ட நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. நேத்து நான் என் துணியை துவைச்சுக்கிட்டு இருந்தேன். யாருன்னு தெரியுமா? பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. சொல்லிட்டேன். போடு. என்ன பண்றீங்க? அவரை விடுங்கடா. உங்க வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பண்றீங்க? வேலையை பாரு. ஆனா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் உடன்லாம் இருக்காங்கல்ல. என்ன மாமா நீங்க இந்த விஷயத்த சொல்றதுக்கு எதுக்கு தயங்குறீங்க? அவங்கள சும்மாவே விடக்கூடாது. நான் ஜெயிலர் கிட்ட சொல்லி அவங்களுக்கு என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. அக்கா, எனக்கு ஏதோ சரியா படல. இதுல ஏதோ தப்பா இருக்குக்கா. இல்ல கபிலா, நான் இந்த விஷயத்த சும்மா விட போறதில்ல. டிஎஸ்பி கிட்ட பேசி ஹோம் மினிஸ்டர் வரைக்கும் இதை நான் கொண்டு போக போறேன். இந்திரா, இந்திரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இந்த பிரச்சனைய இதோட விடுறதுதாம்மா நல்லது. நான் இங்க புதுசா வந்திருக்கிறதுனாலதான் அப்படி நடந்துக்கிட்டாங்க. இனிமே அப்படி நடந்துக்க மாட்டாங்கம்மா. சொன்ன கேளு. ஓ, புதுசா வந்தா இப்படிதான் வயசு வித்தியாசம் பார்க்காம நடந்துப்பாங்களா? சித்தப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் ஹோம் மினிஸ்டர் கிட்ட பேசதான் போறேன். நீங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா நான் அவனுங்கள சும்மா விட போறது இல்ல. சொன்னா கேளுடா. சிவா, சொன்னா கேளுங்க. அவசரப்படாதீங்க. ஆமா சிவா, இத நாம வேற மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும். அப்படி எல்லாம் ஹேண்டில் பண்ணா அவனுக்கு சரிப்பட்டு வரமாட்டானுங்கக்கா. நான் ஹேண்டில் பண்ண போற விதம் தான் அந்த ரவுடிங்களுக்கு கரெக்ட். என்ன தடுக்காதீங்க. என்ன போக விடுங்க. சிவா, சிவா, சொல்றத கேளுங்க. சிவா,